வாழ்க வளமுடன். வெல்கம் டு பிரமாதம் ஃபுட்ஸ். ஹெல்த்தி டிஃபன் வெரைட்டியில் இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயக்கோஸ் செட்டிநாடில் ஸ்பெஷலான இது ஒரு சைட் டிஷ். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் கம்பங்கூழ், அதாவது நவதானியத்தில் ஒரு கூழ். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது இதே மாதிரி நீங்கள் சோளத்தில் எல்லா தானியத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் கூழ் செஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்கு முன்னாடி 25 கிராம் மட்டும் கம்மியாக பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு இந்த சைஸில் உருளைக்கிழங்கு, அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த பருப்போடு போட்டுட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இந்த குக்கர் போட்டுட்டு குக்கர் மூடினோடனே விசில் போட்டுறாதீங்க. அந்த விசில் வர்ற இடத்துலேருந்து கொஞ்சம் ஆவி வரும். அதுக்கப்புறமாயில் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் விசில் நல்லா ஆவி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் விசில் போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் குக்கர் பக்கத்துலேயே இருக்கணுங்க. எங்கேயாவது வேறு வேலையாக போயிட்டோன்னா இந்த ஆவி வர்ற வழியாகவே பருப்பெல்லாம் வெளியில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கனாலே சூடாகி ஆவி வந்துடும். அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கோங்க. இது ஒரு விசில் வரட்டும். வந்த உடனே சிம் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இது ஒரு விசில் வந்துடுச்சு. நான் சிம் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிட்டோம்னா அந்த பருப்பு நல்லா குலைவாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போடுறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு, மிளகு ஒரு 5-6 மிளகு, சீரகம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த கலர் மாறணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் நான். மண் பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வாங்கின உடனே அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மண்ணோட வாசனை ரொம்ப வரும். அதை நல்லா தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற வச்சுடுங்க இந்த மண் சட்டியை. அதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு வாங்கின உடனே மண் பாத்திரத்தை நல்லா கழுவிடுங்க. நம்ம ஸ்க்ராட்ச் பைட் இருக்குது இல்லைங்களா, அதில் சோப்பெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்க்ராட்ச் பைட் எடுத்து அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நம்ம அரிசி வடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 2-3 நாள் அந்த தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது தேங்காய் ஏதாவது வதக்கிற ப்ரொசீஜர் இருக்கும்போது, அதாவது நீங்கள் சட்னி எதாவது பண்ணும்போது தேங்காய் வதக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல அது மாதிரி தேங்காயை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் இந்த பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டோம். 5 நிமிஷம் ஆச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். ஹெல்த்தி டிஃபன் வெரைட்டியில் கம்பில் கஞ்சி செய்ய போகிறோங்க. கம்பை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் அப்படியே காய போட்டிருக்கேன். ஒரே ஒரு கை மட்டும்தான் கம்பு எடுத்திருக்கேன். இதுக்கே ஒரு 2-3 டம்ளர் அளவு கஞ்சி வரும். நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி விரித்து காய போட்டுருங்க. இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கட்டும். நம்ம பருப்பை வச்சு இறக்குன பிறகு இந்த கம்பை வந்து கொஞ்சம் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயக்கோஸுக்கு குக்கரில் வச்ச பருப்பை இறக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் வந்து இந்த கம்பை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வறுக்கும்போது நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்த பிறகு மிக்சியில் 1-2 பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். பாருங்கள், அப்படியே பொரியுது. அந்த கம்பு ஒவ்வொன்றும் அப்படியே பொரிஞ்சு வரும். அந்த சத்தம் கேட்குது பாருங்கள். கம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பை வறுத்து இறக்குன உடனே இட்லி பாத்திரம் அந்த அடுப்பில் வச்சுட்டோம். இட்லி எப்படி செய்கிறதுன்றது சேனலில் இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயக்கோஸு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு இறக்கிட்டு நம்ம கஞ்சியை காய்ச்சிடலாம். இப்போ இந்த கம்பை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 வரமிளகா, அதாவது 2 வரமிளகா ஃபுல்லாக ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் மிளகா காரமாக இருக்குது, அதனால் இதில் ஒரு பாதி மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 6 மிளகு, இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை நம்ம கையால் இவ்வளோ பொட்டுக்கடலை ஆட் பண்ணி போதும். கசகசா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுவே போதும். நம்ம இதை மட்டுமே இப்போ போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகணும். அது இப்போ கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் அடுப்பை வந்து அந்த கொதிக்கிற அளவுக்கு அடுப்பை வச்சுட்டு தீ வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு பாருங்கள். ரொம்ப கொதி வந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இந்த கொதிக்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த குக்கரில் பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துடலாங்க. ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த தேங்காய் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு நம்ம கரைச்சி பருப்பு வெந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சது ஊற்றியாச்சு. பருப்பும் நம்ம வேக வச்ச பருப்பும் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கொதிக்கும் போது சில கொஞ்சம் திக்கானாலும் ஆகுங்க. பின்ன கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. தேவையான உப்பு, இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ புளி, அதாவது ஒரு சொல புளின்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. இது நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கின உடனே இந்த தேங்காயையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து குக்கரில் இருக்க பருப்போடு இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு
ஒரே ஒரு விசில் குக்கரில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயக்கோஸ் ரெடி ஆயிடும். தண்ணி மட்டும் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது முதல்ல புளி தண்ணி ஊற்றிடாதீங்க. ஆஃப் பண்ணி இறக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த கொஞ்சமாக நம்ம ஒரு சொல்ல புளி சேர்த்துருக்கதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. அதுவே போதும். அந்த சூட்லேயே அது இருந்தாலே போதும். வெங்காயக்கோஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்ம இட்லியோடு இதை சர்வ் பண்ணிடலாம். இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் திரக்கல் கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு சேனலில் இருக்குங்க. நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். அதுவும் இட்லிக்கும் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா சூடான பிறகு இந்த கம்பை போட்டு உடனே கொஞ்சம் கிளறிடலாம். கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கம்பு வந்து அந்த தண்ணியில் வேகணும். பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த கம்பு அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா கம்பு நல்லா வெந்துடும். இந்த கம்பு அரைச்சதையும் சேர்த்தாச்சு. இப்போது இந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் அடுப்பை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிற அளவுக்கு ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இந்த கம்பு லைட்டாக வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த கம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி கம்பு அதை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நான் இப்போ பார்த்துட்டேன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியை வந்து கீழே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இது சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆறணும். கொஞ்சம் ஆறினா போதும். ஆறின பிறகு நம்ம தேங்காய் பூவும் மோரும் சேர்த்துடலாம். இந்த கூழ் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் நல்லா கடைஞ்ச மோர், கிண்டி விட்டுருங்க. உப்பு போதுமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். இட்லி எப்படி செய்கிறதுன்னு சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்பங்கூழ், அதாவது தானியத்தில் ஒரு டிஷ் பண்ணிட்டோம். கூழ் மாதிரி பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெங்காயக்கோஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு ஹெல்த்தி டிஃபனில் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.